சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே கருணாநிதி முதல் முறையாக முதலமைச்சரான உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க. உங்களுக்கு தெரியும், அது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க. அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல. காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம், அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது, காயப்பட்டது, ரணமாச்சு. நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன். இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு 4-5 கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும். என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி? சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்துற இந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில யாருக்கு தெரியாம நடந்ததா? இல்லைங்க, பகல்ல தான் நடந்தது. எல்லாரும் பார்க்க முடியாது நடந்தது. சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல மெயின் பஜார்ல அந்த ஊர்வலம் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா? மெயின் ரோட்ல நடந்துச்சு. ஒருவேளை ஆளே இல்லாத கடைத்தெரு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க. அவர் சொல்றாரு, தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான், அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும், யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும், இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார். ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க. நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம். அப்போ இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா? இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும், அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கணும். இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயமும் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்கிற செய்தி, அவங்க நம்ம கொடுக்கிற மெசேஜ். அவன் கிளியரா இருக்கான், அவன் தெளிவா இருக்கான், திமுக தெளிவா இருக்கான். இந்துக்களுக்கு ரோஷம் இல்லைன்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான். இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான். அவன் அரசியல்வாதி, அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும். இங்க எனக்கு முன்னால பேசினவர் சொன்னார்ல, கேவலம் ஓட்டுக்காக, அப்பதெல்லாம் கிடையாது. பிஜேபி காரன் கேவலம் ஓட்ட கேவலம் நினைச்சா நான் பிஜேபியில இருக்க முடியாது. ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா விஸ்வ இந்து பரிஷத்துல எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சொக்கலிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு. அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க, அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தாரு, தர்மத்தின் பக்கம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் 100 ஓட்டு இருக்கு, பாண்டவர்கள்ட்ட 5 ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க கேட்பீங்க, ஓட்டு 5 ஓட்டு இருக்கலாம், ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காருங்க, அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு சொல்லுவேன் நான். அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தலில் நீ இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டால், நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டோம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊரா பறந்து போயிடுவார், இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார். ஏன்னா அதிகம் படிச்சவங்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. நீங்க ரொம்ப படிச்சவங்க, அதனாலதான் இது புரியவில்லை. தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான், தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான், கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான், சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான், இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், தான் ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், 500 1000 பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து. அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம். டாஸ்மாக் கடையும் 200 ரூபாய் உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க. அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கு திமுக.
அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது, காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? ஒரே ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்றோம். அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு, ஏன் போட மாட்டியா நீ? ஜாதிக்கு போடுற, சாராயத்துக்கு போடுற, தலைவருக்கு போடுற, சினிமாக்காரனுக்கு போடுற, கட்சிக்கு போடுற, சின்னத்துக்கு போடுற. நாங்க 4 தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனாலதான் நாசமா போச்சு தமிழ்நாடு. ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா? அதுதான் பேச்சு. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா? இந்துவா ஓட்டு போட்டா? இந்த உணர்வு இருக்கணுங்க. முதல்ல உணர்வு இருந்தா தாங்க ஒற்றுமை. ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியதில்லை. உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும். இங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன வருகிறதுன்னா, அந்த கால் சிலம்பை மாற்றி அதை திருடியவர் ஒரு பொற்கொல்லர். ஒரு பொற்கொல்லர் திருடியதாகத்தான் இளங்கோவடிகள் கதையில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில். கலைஞர் அதை ஒரு அமைச்சர் திருடியதாக மாத்திருப்பார். மந்திரியானா அவன் திருடத்தான் செய்வான்னு முதல்ல சொன்னதே கருணாநிதி தான். பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க. என்னைய மந்திரியாக்குனால் நான் திருட வேண்டாம்னு அந்த படத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது தெரியாம நாமெல்லாம் அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால சிலப்பதிகார கதை வேற. இன்னைக்கு திருடுறவன் மந்திரி தானே, அதனால மந்திரி திருடுனதா காமிச்சிருக்காரு. ஆனால் பாருங்கள், ஒரு உணர்வுள்ள சமுதாயம் தங்கள் மீது 2000 ஆண்டுகளாக இருந்த ஒரு வரலாற்று களங்கத்தை ஒருத்தர் கதைவசனம் மூலமாக அதற்கு மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து அதை பாராட்டுகிறதே, அது உணர்வுள்ள சமுதாயம் என்று நான் அதை பாராட்டுகிறேன். அதுதான் அந்த உணர்வு வேணும். நமக்கு தெரியும், சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். நிறைய பேர் இங்க சுஜாதா ரசிகர்கள் இருப்பீங்க. நானே சுஜாதா ஃபேன். அவர் குமுதம் பத்திரிகையில ஒரு தொடர் கதை எழுதினார். அந்த கதைக்கு பேரு கரை கடந்த குரத்தி அப்படின்னு எழுதினார். உடனே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த முதல் இஷ்யூ வந்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குமுதம் பத்திரிகையை ரோட்ல போட்டு எரிச்சாங்க. சுஜாதாவுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. அதற்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு அந்த கதை திருத்தி எழுதப்பட்டது. ஏன்? உணர்வுள்ள சமுதாயமா. நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, ஓபிசியா, பொதுப்பட்டியலான்னு இல்லை. என் சமுதாயம் என் கண் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டால், சிறுமைப்படுத்தப்பட்டால் நான் பொங்கி எழுவேன் என்பதை காண்பித்த சமுதாயம். அதனால் நான் அதை பாராட்டுகிறேன். பாராட்டித்தான் ஆகணும். சிவகவின்னு ஒரு சினிமா. அந்த சினிமால MK தியாகராஜ பாகவதர் ஹீரோவா நடிச்சிருக்கிறார். 1940களில் வந்த படம். அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டை தியாகராஜ பாகவதரே பாடியிருக்கார். MKT என்ன பாடியிருக்காரு தெரியுமா? முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு. முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு பாடினோடனே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அப்படி ஒரு பாட்டு வருதுன்னு சேர்ந்து முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கடுமையான ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க. முகமது அப்படின்னா இவர் முகம் அது அப்படின்னு காதலியினுடைய முகத்தை சொல்ற பாட்டு அது. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? முகமது நபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாட்டு வரக்கூடாது, நாங்கள் ஆட்சேபிப்போம் என்று சொன்னதுனால முஸ்லீம்களுடைய ஆட்சேபனையை எடுத்துக்கொண்டு வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு மாறி போச்சு. இப்போ பழைய MKT ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சிவகவி படத்துல வரும், வதனமே சந்திர பிம்பமோன்னு MKT பாடுவார். முகமது சந்திர பிம்பமோ வதனமே மாறி போச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே. இப்ப என்ன நடக்குது? படம் ரிலீஸ் ஆகி இந்து மதத்தை அவமானப்படுத்தி, இந்துக்களை கேவலப்படுத்தி, நமது கோவில்களை கொச்சப்படுத்தி என்ன படம் எடுத்தாலும் அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது பாட்டு ஓடுது. அப்பர் சொன்னார். அப்பருடைய ஒரு வார்த்தை என்னன்னா, சிவ சிவ என்று சொல்லிவிட்டால் யாரு சிவ சிவன்னு சொன்னாலும் அவரோடு அமர்ந்து உணவு உண்ணலாம், உணவு அருந்தலாம் என்று அப்பர் சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? சிவ சிவ என்கின்ற மந்திரம் மனிதர்களை மனிதர்களாக இணைக்கிறது என்பது எப்ப சொல்லியிருக்காரு? 1000 வருடங்களுக்கு முன்னால் அப்பர் சொல்றார். சிவ சிவ என்கின்ற மந்திரம் மட்டும் சொல்லுங்க, எல்லோரும் இணைந்து உணவு உண்பலாம், எல்லோரும் இணைந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறார். இதனுடைய அர்த்தம் அப்ப கீழ் ஜாதி மேல் ஜாதி இருக்குது என்பது அர்த்தம் கிடையாது. இதை யாராவது தவறாக புரிந்து கொண்டு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய யாரும் கூட நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லும் பொழுது அதை இந்து மதமே திருத்திக் கொள்ளும் என்பதற்கான விஷயம். அதனால்தான் நாயன்மார்கள் மேல உங்களுக்கு பயங்கர கோபம் திமுக காரங்களுக்கு. ஆனால் திமுக காரங்களுக்கு தெரியுமா,
63 நாயன்மார்கள்ல 42 நாயன்மார்கள் பிராமணர்கள் இல்லை என்பது தெரியுமா? நாயன்மார்கள்ல பட்டியலினத்தை சார்ந்த, இப்ப நம்ம என்ன பட்டியலினம் இப்ப பேசுறோமோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நாயன்மார்களா இருக்காங்கன்னு தெரியுமா? ஆழ்வார்ல 10 பேர் பிராமண சமுதாயத்தை. இவங்க பிரச்சனை என்னன்னா பிராமண துவேஷம். ஒரு சமுதாயத்தை திரும்ப திரும்ப இழிவுபடுத்தி அதை அரசியல் பகடைக்காயாக பயன்படுத்தி அதன் மூலமாக அரசியலிலே தனக்கு ஒரு வாழ்வு வேண்டும் என்பதை திமுக தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்ப ராஜா அவங்க பேசுற கருத்தை எடுத்துங்க. எப்படி பேசுறீங்க? மனுஸ்மிருதி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது? பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. அதை டிரான்ஸ்லேஷன் யார் பண்ணா? அவர் டிரான்ஸ்லேஷன் காப்பி எடுத்துட்டு வருவார். வில்லியம் ஜோன்ஸ் பண்ணாரு. ஏன் பண்ணாரு? அதன் மூலமாக இந்து மதத்திலே பிளவை ஏற்படுத்தி மத மாற்றத்திற்காக ஒரு ப்ராஜெக்டா பண்ணாங்க. அந்த காப்பியை தூக்கிட்டு வருவார். அதே போல பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு சொல்றார். 1904 பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில சனாதன தர்மத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. 1919 ஒரு புத்தகம் இருக்கு. அது ராஜா அவர்கள் சொல்ற புத்தகம் ஒன்னே ஒன்று இன்னைக்கு கலிஃபோர்னியா ஸ்டேட் லைப்ரரியில் இருக்கு, ஆத்தென்டிக் காப்பி. அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இன்னைக்கு போனாலும் ஆன்லைனில் இருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை படித்து விட்டு இன்டர்பிரட் பண்ணி அதில் இதாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு சொல்றார். எல்லாத்தையும் தாண்டி சொல்றாரு, என்னுடைய குருவான பெரியார் அவர்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மத்தில் குறிப்பாக மனுஸ்மிருதியை பற்றி சொல்லியிருக்காங்க. பெரியார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம், அது அவருடைய கருத்து. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஒரு மனிதனுக்கு விட்டது. மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கல, அதை அங்கே நாம் விட்டுருவோம். ஆனால் திரும்ப திரும்ப அரசியல் லாபம் கிடைப்பதற்காக இல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி இது எல்லாமே செலக்டிவ் இன்டர்பிரேஷன். எதிர் வில்லியம் ஜோன்ஸ் அவங்க பண்ண இன்டர்பிரேஷன் எடுத்துக்குவாரு. இதை திரும்ப திரும்ப 2000 ஆண்டுகளாக ஆழ்வார் நாயன்மார்களை பற்றி ஏன் பேசல? அதை பற்றியும் பேசுங்க. இந்து மதம் என மதம் என்கின்ற அடிப்படையே கோட்பாடு தான். எல்லா மதமும் பார்த்தீங்கன்னா இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை நீ பின்பற்றவில்லை என்றால் இந்த மதத்தை நீ சார்ந்தவன் கிடையாது. இஸ்லாம் மதத்தில் தரூமுல் ஹர்ப் என்று சொல்லுகின்றோம். அதாவது இஸ்லாம் மதத்தினுடைய சில சடங்குகளை நீ பின்பற்றவில்லை, அந்த மதத்திற்கு எதிரியாக இருந்த அப்படின்னா உண்மையில ஃபத்வால் இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் நாம் செய்ய முடியும் என்பது அந்த மதம் சொல்லுகிறது. இதே போல ஒரு மதத்துக்கும், அதே போல கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் குரூசிஃபிகேஷனை பார்த்தோம், குருசேட் வார்ஸை பார்த்தோம். ஆனால் இந்து மதமும் ஜெயின மதம் மட்டும்தான் அனைத்து விதமான கருத்துக்களையும் ஒருங்கிணைக்கிறது. காரணம், மதம் என்கின்ற வார்த்தை இப்போ பயன்படுத்துறீங்க. இந்து என்பது ஒரு வாழ்வியல் முறை, ஒரு வழிபாட்டு நெறி. இதில் கோட்பாடுகள் கிடையாது. இந்து மதத்தை கடவுளை நம்பாதவனுக்கும் இந்து வாழ்வியல் முறையில் இடம் இருக்கிறது. நான் கடவுள் நம்ப மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், குங்கு வைக்க மாட்டேன், உனக்கும் இந்து மதத்தில் வாழ்வியல் முறையில் இடம் இருக்கிறது. இதுதான் நம்முடைய எசென்ஷியல் சனாதன தர்மம். இதை திரும்ப திரும்ப திருத்தி பேசி, திரும்ப திரும்ப மாற்றி பேசி, இதன் மூலமாக அரசியல் லாபம் கிடைக்க வேண்டும் என்று திமுக தொடர்ந்து செய்வது, அதை பற்றி எந்த தலைவர்களுமே பேசுவது கிடையாது. சரி, ராஜா அவர்கள் சொன்ன அதே வார்த்தை எடுத்துக்கலாம். அதிமுகவினுடைய கோபாலபுரத்து குடும்பத்துக்கும் பொருந்துமல்ல, அதிமுகவினுடைய தலைவருக்கும் பொருந்துமல்ல, அதிமுகவினுடைய தலைவருடைய துணைவியாராக இருந்து எல்லா கோயிலுக்கும் போய் கடவுளை நம்பி வழிபாடு செய்கிறாங்க, அவங்களுக்கும் பொருந்துமல்ல. இது எப்படி செலக்டிவாக திமுகவை சாராத இந்துக்களுக்கு மட்டும் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பொருந்துமா? நான் திமுக இல்லைங்க, நான் இந்து தான், அப்போ உனக்கு பொருந்தும், அடுத்த மேடையில் அதையும் சொல்லுவார். அதனால் இது எவ்வளவு அபத்தம்னா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திரும்ப திரும்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. பத்திரிகை நண்பர்கள் நம்மை போன்றவர்கள் அதை ஒரு மாதம் அது ஒரு பெரிய நியூஸாக பேசுவோம், திரும்ப திரும்ப அது ஒரு சர்ச்சையாகும், திரும்ப திரும்ப இலவசமான மீடியா ஸ்பேஸ் கிடைக்கும், அப்புறம் 9 மாதம் எல்லாம் கம்முன்னு ஆயிடுவாங்க, திரும்ப அடுத்த வருஷம் மறுபடியும் இதை பேசுவாங்க. இது ஒரு பேட்டர்ன். விநாயகர் சதுர்த்திக்கு முதலாக தமிழகத்திலே அரசு விடுமுறை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சராக இருந்த திரு அண்ணாதுரை அவர்கள். விநாயகர் சதுர்த்திக்கு முதலாக தமிழகத்திலே அரசு விடுமுறை. ஆனால் இன்னைக்கு அந்த விநாயகர் சதுர்த்தியில் அண்ணாதுரை அவர்களுடைய பெயரை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் அவர்கள் ஒரு வாழ்த்து கூட சொல்லி, கேரளாவில் ஓணம் பண்டிகை இருக்கிறது, முழுவதும் இந்துக்களினுடைய பண்டிகை, இந்து வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பண்டிகை. அதற்கு காலையில் 4 மணிக்கு வாழ்த்து சொல்றார். ஏன்னா கேரளா சகோதர சகோதரிகளுக்கு ஓணம் வாழ்த்துக்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து ஏன் சொல்லினா, அந்த ஐடியாலஜியை சித்தாந்தமே ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று சொன்னார்கள். திராவிட நாடு தான் வேண்டும் என்று சொன்னவர்கள் திராவிட நாடு வேண்டாம், ஆனாலும் திராவிட நாடு வேண்டும் என்று சொல்வதற்கான அறிகுறிகள் இருக்கு என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் இன்று சுயாட்சி என்று சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குழப்பமான சித்தாந்தத்திற்குள்ளே திமுக கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதுல ஏன் கருத்து சொல்லினா, முதலமைச்சருக்கு என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியாது. இதற்கு ஆழம் வேண்டும், அனுபவம் வேண்டும், மதத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மதம் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். பேருக்கு நான் இந்து,
முத்துராமலிங்க தேவரையாருடைய சமாதியில் திருநூறு கொடுத்தாங்க, அது பிரசாதம், நான் அதை போட்டுக்க மாட்டேன். ஆனால் இஃப்தார் விரும்பில் இன்னொரு மத அடையாளத்தை போட்டுக்கொள்வேன். இது சனாதன தர்மம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும் இஃப்தார் விரும்பை நடத்தினோம். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய மத அடையாளமாக திருநூரை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சகோதரரோடு அவர்களுடைய நோன்பில் இனிமை பாராட்டினோம். அது சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்பது யாரையும் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அனைவரையும் அரவணை என்று சொல்லுகிறது. எங்கேயெல்லாம் அநீதியை பார்க்கின்றாயோ பொங்கி எழு என்று சொல்லுகிறது. அநீதி இன்னைக்கு நான் ஒரு இந்துவாக நான் பார்த்தாலும் கூட பொங்கி எழுவேன், நீங்களும் எழுவீர்கள். இன்னைக்கு நம்ம ரோட்ல போறோம், தீண்டாமையை பார்த்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? நாம கேட்போம், எதுக்கே தீண்டாமையை ஃபாலோ பண்ற, கூட்டிட்டு வாயான். ஒரு ஏழைக்கு உணவு இல்லைன்னா சும்மா இருப்போமா? நாம் எல்லாருமே இந்து மதத்தில் தான் இருக்கோம். இந்து மதம் நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். எங்கேயாவது நமக்கு ஏற்றத்தாழ்வை சொல்லி கொடுத்துருக்கா?